திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று முன்னாடி வரைக்கும் பேட்டி ஏடிஎம்கேவால தான் முடியும். அந்த ஏடிஎம்கே உண்மையில ஏன்ட்ட இருக்குன்னு தான் சொல்றாரே தவிர நான் ஏடிஎம்கே தான் சொல்றேன். அவர் டிஎம்கேக்கு போனார்னா டிசாஸ்டர். ஏன்னா அவரும் அவருடைய கட்சி வளர்ந்ததே திமுக எதிர்ப்பு. GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayurtharum Ayurveda. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 1% தான் ஓட்டு இருக்குன்னு வச்சு, வெறும் 1% தான் சார். அது ஒரு மேட்டர் கிடையாது. 1% ஓட்டா ஓட்டு இல்லையா, இவ்வளவுதான். அப்ப 1% விடக்கூடாதுன்னு நினைச்சா நான் அந்த முடிவு தேவையில்லை. அந்த முடிவை நீங்க சரி பண்ணிருக்கணும்னு சொல்லு. அதை பாஜகவும் தக்க வச்சிருந்திருக்கலாம், அதிமுகவும் தக்க வச்சிருக்கலாம். நீங்க பாஜக ஒரு உள் கூட்டணியா கூட தக்க வச்சிருக்கீங்க. அதுல ஏதோ ஒரு கணப்படி நான் 1% ஓட்டை ஏன் வெளியே விடுறீங்கன்னு ஓபிஎஸ் அவர்கள் செய்த தவிர ஒரு பக்கமா பட்டியல், ஒரு பக்கமா போடும். அவர் எங்க தொண்டர்களை வளர்த்தார், அவர் எங்க கட்சிக்காக பாடுபட்டார், அவர் எங்க சமுதாய பின்புலத்தை பயன்படுத்திக்கிட்டார். ஏதாவது ஒன்னா சேரும்ல. 2017 அவர் ஒருங்கிணைப்பாளராக வருது. 2017 21 வரைக்கும் கட்சிக்காக என்ன பண்ணார்? கட்சிக்கு ஊரா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்றாருல, அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காங்கல்ல. அவர் கட்சியில இருந்து நீக்கிற நிலைமை வந்திருக்காதுல்ல. ஒருங்கிணைப்பாளரை நீக்குவாங்களாங்க எங்கேயாவது? தலைவர் கட்சியில நீக்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அப்ப அவ்வளவு பலவீனமா இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்தா. அப்ப திரு இபிஎஸ் வேலை பார்த்திருக்காரு, புரிஞ்சுக்க. அவர் கட்சிக்குள்ள தொடர் அந்த வேலையை நீங்க பார்த்துக்க முடியாதானே? முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தினதா சொல்றாங்க. அப்படி விமர்சனம் இருக்கு. அதனாலதான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னு மறுக்கல. ஏன் சொல்ல நீங்க பலவீனமா இருக்க போய் தானே பிஜேபி வேண்டாம்னு சொன்னவர் பிஜேபி சேர்த்துக்கிட்டாருல. 2024 பிஜேபி வேண்டாம்னாரு, 18% ஓட்டு காட்டிட்டாங்க. பிஜேபி ஒன்று கூட்டிட்டாருல, டபுள் டிஜிட். எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை, அதிமுக தவிர டபுள் டிஜிட் தோட்ட கட்சியே கிடையாது. பாஜக வாங்கி காட்டு. அதை அண்ணன் ஓபி செஞ்சிருக்கணும்ல, அது செய்யல. அதை தொண்டர்களை அரவணைச்சிருக்கணும்ல. GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayurtharum Ayurveda. திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார் அதிகாரப்பூர்வமாக. இது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை சொல்ல முடியும்? ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் அந்த கூட்டணிக்கு. அவங்க இன்னைக்கு திமுகவும் எதிர்கட்சிகளும் இருக்கிற நிலைமையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட்டணியை வலுப்படுத்த தான் முயற்சி பண்ணும். யார் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சரியில்லை. இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்போ எவ்வளோ % ஓட்டு இருக்குன்னு, 5% ஓட்டு இருக்குன்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர்கள் ஏன் தக்க வச்சுட்டு இருக்கிறார் தமிழக முதலமைச்சர்? அதுதான் கெட்டிக்காரத்தனம். 2 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் மதிமுகவும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை அண்ணன் ஆர்எஸ் பாரதி எங்கே எது நடந்தாலும் பேசுவார். டிகே சோழங்கன் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கெல்லாம் பேசுவார். ஆனால் சொந்த கட்சியை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, ஒரு வார்த்தையோட பேச மாட்டேன்றாங்களே. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அதெல்லாம் சும்மா ரோசப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் நமக்கு எலெக்ஷன் விக்டரி முக்கியம். எல்லாரும் அரவணைச்சுப்போம். சொல்லிட்டு போகிறோம், இது 2 கட்டிச்சு உனக்கு, நம்மளால் தானே 4 வார்த்தை பேசினா அப்படி பேசாமல் இருக்கு. அப்போ இங்கே அரவணைக்கல என்ன பிரச்சனை? எனக்கு ஓபிஎஸ் வேண்டாம், டிடி வேண்டாம், சசிகலா வேண்டாம், பிஜேபி வேண்டாம், யாருமே வேண்டாம், என்ன பண்ணிட்டு போங்க. ஏடிஎம்கே வேண்டாம், பிஜேபி நினைக்கட்டும். வெற்றி வாய்ப்பு தக்க வைப்பீங்களா தவற விடுங்களான்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ யாராக இருந்தாலும் உள்ளே வச்சுக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போகாமல் தடுத்துருக்கணும். ஏசி சண்முகம் அவர்கள் 15% ஓட்டு வாங்கிடுவாரா? ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஐஜேகே, எந்த கட்சிக்கு 10% ஓட்டு இருக்குது? ஏன் அவங்களாம் கூட வச்சுருக்கீங்க? அப்போ சிறு திரும்பும் பல் குத்த உதவும் தானே. எல்லாரும் முடிச்சு உள்ளே வச்சுக்கணும் தானே. நீங்கள் இப்போ தமிழ் மன்சாரியும் ஜவாஹர்லால் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? அவங்களே உள்ளே வச்சுருக்காங்க டிஎம்கேல. அப்போ யாரையும் விட்டுறக்கூடாது, முடிஞ்சளவுக்கு உள்ளே பிடிச்சி போடுங்கிறது தான் கணக்கு. அப்போ ஒவ்வொருத்தரா போல நட்டம் தானே. நான் சொல்லேன், திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 1% தான் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறும் 1% தான் சார். அது ஒரு மேட்டர் கிடையாது. 1% ஓட்டா ஓட்டு இல்லையா, இவ்வளோதான். அப்போ 1% விடக்கூடாதுன்னு நினச்சா வேற விஷயம். இப்போ இந்த ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போனதற்கு காரணம் யாருங்கிறத தாண்டி பிஜேபி இதை தவறு பண்ணிருச்சா இல்லையா அதிமுக தவறு பண்ணிருச்சு? யார் பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? 2 பேருமே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். தவறு சரிக்கு இது ஒன்றும் மார்க் இல்லை, இது குற்றம். இட் இஸ் நாட் எ கிரைம். ஹூ கமிட்டட் த கிரைம்னு கேட்கறது. இட் இஸ் எ டிசிஷன், அவருடைய முடிவு. நான் சொல்ல அந்த முடிவு தேவையில்லை. அந்த முடிவை நீங்க சரி பண்ணியிருக்கணும்னு சொல்றேன். அதை பாஜகவும் தக்க வச்சிருந்திருக்கலாம், அதிமுகவும் தக்க வச்சிருக்கலாம். நீங்க பாஜக ஒரு உள் கூட்டணியா கூட தக்க வச்சிருந்திருக்கலாம். அதுல ஏதோ ஒரு கணப்படி நான் 1% ஓட்டை ஏன் வெளியே விடுறீங்கன்ற இவ்வளவுதான். ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஒரு கட்சி வச்சிருந்தாருன்னா இந்த கூட்டணி ஈஸியா இருந்திருக்குமோ? ஓபிஎஸ் அவர்கள் செய்த தவிர ஒரு பக்கமா பட்டியல் போடலாம், ஒரு பக்கமா போடலாம். அவர் எங்க தொண்டர்களை வளர்த்தாரு, அவர் எங்க கட்சிக்காக பாடுபட்டார், அவர் எங்க சமுதாய பின்புலத்தை பயன்படுத்திக்கிட்டார். ஏதாவது ஒன்னா சேரும்ல. திரு ஜான் பாண்டியனோ திருமாவளவன், நீங்க சொல்றீங்களே திருமாவளவன் அந்த சமுதாயத்துக்காக நிற்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி இந்த சமுதாயத்தை தன்னுடைய பின்புலமா வச்சுக்கிட்டாரா? ஏதாவது ஒன்று பிடிக்கணும்ல. 2017 அவர் ஒருங்கிணைப்பாளராக வர்றார். 2017 21 வரைக்கும் கட்சிக்காக என்ன பண்ணார்? கட்சிக்கு ஊரா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்றாருல, அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காமல. அவர் கட்சியிலேருந்து நீக்கிற நிலைமை வந்திருக்காதுல்ல.
ஒருங்கிணைப்பாளரை நீக்குவாங்களாங்க எங்கேயாவது? தலைவர் கட்சியில நீக்கணும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்ப அவ்வளவு பலவீனமா இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட்ல இருந்தா அப்ப திரு இபிஎஸ் வேலை பார்த்துருக்காரு. புரிஞ்சுக்க, அவர் கட்சிக்குள்ள தொடர் அந்த வேலையை நீங்க பார்த்துக்க வேண்டியதானே? இன்னைக்கும் திருமதி சசிகலாவால் நியமிக்கப்பட்டவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாவட்ட தலைவர் இருக்காங்க. மாவட்ட தலைவர் 20 அட்லீஸ்ட் திருமதி சசிகலாவுக்கு லாயலா இருக்கிறோம். ஏன் உங்க பக்கம் வரல? நீங்க இபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் உடைஞ்ச போது 12 எம்எல்ஏ மேல உங்கள்ட்ட வரல. ஏன் வரல? அப்ப நீங்க மாவட்ட தலைவர்களை ஒருங்கிணைக்க மாட்டீங்க, எம்எல்ஏக்களை அரவணைக்க மாட்டீங்க, தொண்டர்களை அரவணைக்க மாட்டீங்க, சமுதாய பின்புலத்தை தேட மாட்டீங்க. உங்களுக்கு வந்து முதலமைச்சர் சீட் எப்படி வந்து கொடுப்பாங்க? இபிஎஸ் அந்த வேலையை பண்ணார்ல. இபிஎஸ் அன்னைக்கு வந்தபோது இணை ஒருங்கிணைப்பாளர் தானே. கட்சிக்கு அவர், ஆட்சிக்கு அவர் முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர். கட்சிக்கு நீங்க ஒருங்கிணைப்பாளர், அவர் இணைங்க. அப்ப ஒன்னு ஏ தானே. அப்போ ஒன்று நீங்கள் முந்தி இருக்கணும்ல. அவரை விட்டுருக்க கூடாதுங்கிறது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு. ஆனால் அவர் தான் காரணமாக இருந்தாங்கிற பிரச்சனை. நீங்கள் ஏடிஎம்கேவா பிஜேபியான்னு கேட்குறீங்கல்ல, அவர் தான் இதற்கு காரணமாக இருந்துட்டார். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார். முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தினதா சொல்றாங்க. அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. அதனால தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னு மறுக்கல. ஏன் சொல்ல நீங்க பலவீனமா இருக்க போய் தானே. பிஜேபி வேண்டாம்னு சொன்னவர் பிஜேபி சேர்த்துக்கிட்டார்ல. 2024 பிஜேபி வேண்டான்னாரு, 18% ஓட்டு காட்டிட்டாங்க. பிஜேபி ஒன்று கூட்டுக்காருல, அது மாதிரி நீங்க காட்டி இருக்கணும்ல. சந்தேகம் ஏன் டிடிவி இன்னும் என்டிஏக்குள்ள தான் இருக்கிறாரு அப்படிங்கிற. டிடிவிக்கு நாளைக்கு வேற நடக்குன்னு அது அப்புறம் பார்ப்போங்க. நான் அடுத்து பேசுவேன். நான் சொல்ல வரேன், இப்போ பிஜேபி வேண்டாம்னு சொன்ன அதிமுக பிஜேபி சேர்த்து கொண்டல. எப்படி? பிஜேபி தன்னுடைய பலத்தை நிரூபித்தது. தன் தலைமையில் கூட்டணி வச்சு 23 தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டிட்டு 18% ஓட்டு கூட்டணிக்கும் 11% ஓட்டு தானும் வாங்கிச்சு. டபுள் டிஜிட். எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இல்லை, அதிமுக தவிர டபுள் டிஜிட் தோட்ட கட்சியே கிடையாது. பாஜக வாங்கி காட்டுச்சு. அது அண்ணன் ஓபி செஞ்சிருக்கணும்ல, அது செய்யல. அது தொண்டர்களை அரவணைச்சிருக்கணும்ல. இவ்வளவு நாள்ல எத்தனை முறை திரும்ப சசிகலா நான் மக்கள் பயணம் போறேன், நாங்க எப்ப போனாங்க? திரு ஓபிஎஸ் தொண்டர்களை பார்ப்பேன், என்னைக்கு பார்க்க போனார்? இன்னைக்கு இவ்வளவுக்கு பிறகு தொண்டர்களை பார்க்க யார் அங்க இருப்பா? தொண்டர்கள் யார் இருப்பா? இன்னைக்கு வரைக்குமா கட்சி இல்லாம ஆட்சி இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துல நாள் போட போவாங்களா மாட்டாங்களா? அப்ப அவர்களை அரவணைக்க ஒருங்கிணைக்க தவறியது யார்? ஓபிஎஸ் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட இவ்வளவு தூரம் வந்துட்டு கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறப்ப விஜய் கட்சிக்கு போவாருங்கிற விமர்சனங்கள் வருது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு போவார் அப்படிங்கிற விமர்சனம். டிவிக்கே வந்து ஒரு அதிமுகவோட கூட்டணி வைக்கலன்னா அவருக்கு வாய்ப்பு அது ஒண்ணுதான் பாக்கி. இல்லாட்டி திரும்பி வர்றது தான். தன்னுடைய பலத்தை காட்டிட்டு இப்போ வந்து நினச்சிக்கலாம், நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, நம்ம பலத்தை காட்டினா மதிப்பாங்க, நம்ம பலத்தை காட்டுவோம்னு நினச்சிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செல்வார் அப்படின்னு ஐயா பண்ருட்டியார் அறிவிச்சிருக்கிறார். சுற்றுப்பயணம் போன பிறகு தந்தி டிவிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் விஜய்க்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னே சொல்லியிருக்காரு. அதனால் அவர் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற என்ன முடியலன்றேன். அதுவே டிசம்பர் மாதம் தான் தெரியும்ன்றேன். இங்கே காலையில் வந்து நடைப்பயணம் போகும்போது முதல்வர் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மீட் பண்ண அந்த ஃபோட்டோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு திமுகவுக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செய்தியாளர் சந்தித்த போது பண்ருட்டியார் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சொன்னார். அவர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படி தான் சொன்னார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தான் சொன்னார். சரிங்களா? திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று முன்னாடி வரைக்கும் பேட்டி ஏடிஎம்கேவால தான் முடியும் அப்படின்னு. அந்த ஏடிஎம்கே உண்மையில ஏன்ட்ட இருக்குன்னு தான் சொல்றாரே தவிர நான் ஏடிஎம்கே தான் சொல்றேன். அவர் டிஎம்கேக்கு போனார்னா டிசாஸ்டர். அதில் வந்து வேற அது வேறு மிச்சம் எதுவும் இருக்காது. ஏன்னா அவரும் அவருடைய கட்சி வளர்ந்ததே திமுக எதிர்ப்பில் தான். இது எதிர பார்த்து கொண்ட போது சந்திக்கிறதுனா ஒரு முகமன். நான் வாக்கிங் போகிறேன், நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, எதில் பார்க்குறேன். அதுக்காக என் சேனல் நீங்கள் வேலைக்கு வரப்பீங்களா, உங்கள் சேனல் நான் வேலைக்கு வரப்பேன் யோசிக்கவில்லை. காலைல வாக்கிங் போனாங்க, பார்த்தேன், அவ்வளோதான். அதனால் அது போனார். ஒருவேளை திமுகவோட போக மாட்டார், நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேன் போக மாட்டார். போனார்னு அது வந்து டிசாஸ்டர். எதிர்கட்சிகளோட வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைல்டாக இருக்குது. சிலர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு கொலைக்கும் கொடுக்கல அப்படின்னா அது நியாயமற்றது. அது ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருந்தாலும் சரி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். காங்கிரஸ்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு, செல்வ பெருந்தகை முத நாள் வேற ஒன்று சொன்னார், மறுநாள் வேற ஒன்று சொன்னார். எனக்கு அது பிரச்சனை. யாருடைய கொலையும் ஏற்கும், அது எவ்வளோ பெரிய காரணமாக இருந்தால். அதில் எனக்கு அது அஜித்குமார் வந்து போலீஸாக இருந்தாலும் சரி, ஆணவ கொலையாக இருந்தாலும் சரி, சொத்து கொலையாக இருந்தாலும் சரி, என்ன கொலை தான் ஏற்க முடியும். அப்போ இது நடந்திருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்காங்கன்னு அதுதான் கேட்குறேன். ஏன் ஆணவ கொலைக்கு வந்து குரல் கொடுக்க எதிர்கட்சிகளும் இங்கே தயங்குது? அரசியல் சொல்ல போனா ஆணவ கொலைன்னு கூட தலைவர்கள் வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னேனே, இது வந்து நீங்க யார் என்ன நேம் பண்ணீங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. யாரு கண்டம் பண்ணா, யார் கண்டம் பண்ணல, யார் அறிக்கை விட்டா, யார் அழுத்தம் கொடுத்தா, நான் அந்த இடத்துல போறேன். இபிஎஸ் அவர்களும் சரி, இது கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு துயரம். அதுதான் சொல்றேன். இபிஎஸ் அவர்களும் சரி, அந்த திமுக ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப மைல்டா ஒரு அப்ரேஷன் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இல்லை நயினா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், இது வந்து சாதிய கொலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆணவ கொலைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால ஆணவ கொலை தானே. நீங்க முன்னாடி நம்ம எல்லாரும் கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
முன்னாடி கௌரவ கொலைன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் நம்ம சமூகமே சிந்திச்சு அதை கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது, ஆணவ கொலைன்னு சொல்லு. அப்போ நீ அதை திரும்பி நான் அந்த பேர்லலாம் நான் நிற்கலைங்க. அவர் சாதிய கொலைன்னு சொன்னார், ஆணவ கொலை. சாதிய கொலைன்னு என்ன அதுக்குள்ள நான் நிற்கல. நான் கேட்கறது இந்த அழுத்தம் சரியாக கொடுக்கப்பட்டதா, இவ்வளோதான். நீங்கள் என்ன பேரில் அழைச்சிங்க, கொலைன்னா பரவாயில்லையா? இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வந்து ஆணவ கொலை இல்லை, சரிங்களா? ஜாதி மறுப்புக்காக கொல்லப்படல, இன்னொரு சமூகத்தில் அவங்களுக்குள்ளே ரைவல்ட்டு கொல்லப்பட்டாங்க, அது ஓகேவா? இல்ல இப்ப நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் வரல, நான் மறுபடியும் அதை பத்தி நம்ம பேசல. நீங்க ஆணவ கொலைன்னு சொல்லல, ஜாதிய கொலைன்னு சொன்னாங்களேன்னு கேக்குறீங்கல்ல, அதாவது ஜாதிய கொலைனால அதுதான் என்று. நீங்க நேத்து வரைக்கும் கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு இதைத்தான். நீங்க பட்டியல்னு சொன்னாலும், தாழ்த்தப்பட்டன்னு சொன்னாலும், தலித்துன்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். நாம முடிவு பண்றோம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடாது, பட்டியல்னு சொல்லலாம் இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். நேற்று வரைக்கும் வேற வேற பேர் சொல்லிட்டு தான் இருந்தோம். அதனால நீங்க என்ன பேர் சொல்லி அழைக்கணும் மேட்டர் இல்லை, அவர்களை அழைக்கிறீங்களாங்கிற. ஓகே, என்ன பேர் சொல்லுங்கிறது ஒரு விஷயமா ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், இங்க வந்து இப்ப அஜித்குமாரோடைய மரணத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தமா இருக்கட்டும், ஒரு ஃபோர்ஸா இருக்கட்டும், இப்ப ஏடிஎம்கேல இருந்தும் சரி, பாஜக இருந்தும் சரி, இன்னும் தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கை கூட அது சம்பந்தமா வெளியில்ல. ஏங்க கூடவே இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கு இவ்வளவு தர்ம சங்கடம் இருந்துச்சுன்னா அப்புறம் இவங்களுக்குலாம் இருக்காதா? இது எதிர்க்கட்சிகள் அரசியல். அவர் நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன், அதுக்கு மேலே நான் பேச விரும்பலான்னு சொன்னேனே. யார் பட்டியலின மக்களுக்காக உண்மையாக களமாடி கொண்டிருக்கிறார்கள், சத்தம் காட்டாமல் வெளியில தங்களுடைய பெயர் கூட தெரியாமல் எனக்கு தெரியும். நீங்க ஒரே அடையாளம் அண்ணன் திருமாவளவன் சொன்னீங்க, நான் மறுக்க விரும்பல. அத்தனை கட்சிகளும் வந்து அப்போ ஒரே அரசியல் தான் செய்யறாங்க. எல்லாரும் யார் அரசியல் செய்யாம இருக்கிறா? எல்லாரும். அதனால தான் நீங்க தேர்தல் விழிப்புணர்வோட இருக்கணும். அரசியல் செய்யறாங்கன்னா மறுக்கலையே. ஆஹா, அவரை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்லணும்? அவர் ஒரு இடத்துல அரசியல் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எதை எதிர்க்கணும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க டிவிக்கெல்லாம் நடிக்கவில்லை, அவங்க அவர் அரசியல் பண்ணக்கூடாதா? எல்லாரும் அரசியல் பண்ணாங்க, அவர் மட்டும் அவியல் பண்ணுவாரா? அவர் அரசியல் பண்ணுவார். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. எனக்கு அந்த கணக்கு தேவையில்லை. நான் சொல்றேன், எந்த கொலையும் ஏற்க மாட்டேன். அது ராமஜெயம் கொலையும் ஏற்க மாட்டேன், ஆம்ஸ்ட்ராங் கொலையும் ஏற்க மாட்டேன், அஜித்குமார் கொலையும் ஏற்க மாட்டேன், கவின் கொலையும் ஏற்க மாட்டேன். 4 காரணங்களா இருக்கும். கொலை தீர்வாகாதுன்னு திடமா இருக்கு. அதில் எனக்கு கண்டிக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இவர்களுக்கு நாளைக்கு ஓட்டு வாங்கணும், இந்த ஓட்டு விழுமோ அந்த ஓட்டு விழாதோ, அதெல்லாம் நிறைய நடக்கும். இதே வந்து உடுமலை சங்கர் கொலை நடக்கிறப்ப, திமுக எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த ஆணவ கொலைக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு தனி சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ வந்து நாங்கள் வந்து அது எதுக்கு ஏற்றணும், அதை ஏற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. தனி சட்டம் தேவையில்லைங்கிறது என்னோட டே ஒன்லேருந்து என்னுடைய பாயிண்ட். தனி சட்டம் ஏற்று என்ன சாதிக்க போறீங்கன்னு கேட்க. அது திமுக வந்து வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றலைங்கிறது அது 150 சொல்லலாம், அது வேற விஷயம். அவருடைய இந்த கேள்வி நான் உடன்படுறேன். தனி சட்டம் நிறைவேற்ற என்ன செய்ய போறீங்க? நீங்கள் வந்து இப்போ ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் நிறையாச்சு, என்ன தண்டனை கொடுப்பீங்க? மரண தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொலைக்கு என்ன தண்டனை இருக்கு? மரண தண்டனை தானே. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பிசிஆர் ஆக்ட் கீழே சில கொலைகள் வரமாட்டேங்குது. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து பெண்ணோட வீட்டிலேயே அந்த பெண்ணையே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே காஸ்ட் அப்படிங்கிறதுனால பிசிஆர் ஆக்ட் கீழேயே வரமாட்டேங்குது. அது வந்து சாதாரண கொலைன்னு ஏற்றுக்க முடியாது. காதல் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது தனிச்சட்டம் ஏற்றினா தானே விசாரணை தனியாக இருக்கும். அந்த பிசிஆர் ஆக்டை விட்டுருங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பொண்ணை அவங்க அப்பாவே கொண்டுட்டார், பிசிஆர் ஆக்டுக்குள்ளே வரல, நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க. கொண்டுட்டார்ல, கொலைக்கு என்ன தண்டனைன்னு கேட்குறேன். கொலைக்கு தண்டனை கண்டிப்பா என்ன தண்டனை சொல்லுங்க? உச்சபட்ச தண்டனை என்னது? உச்சபட்சமா மரண தண்டனை. அதுதான் சொல்றீங்க. பிசிஆர் ஆக்ட்ல கொன்னியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த சட்டத்துல கொண்டாலும் மரண தண்டனை தானங்க. இல்ல தனியா விசாரிக்க பிசிஆர் ஆக்ட் சேர்த்துட்டீங்க. என்ன அதுல புனிதம் கிடைச்சிர போது, என்ன தப்பு கிடைச்சிர போது? அந்த கொலைக்கு தண்டனை மரணம் அதிகபட்சம். ஆயுள் தண்டனை இருக்கு, வேற விசாரணைகள் இருக்கு, ரைட்டுங்களா? அப்ப உச்சபட்ச தண்டனை ஏற்கனவே இருக்குது. நீங்க என்ன செய்யணும்? திட்டுனா இந்த தண்டனை பத்தாது, கொட்டுனா இந்த தண்டனை பத்தாதுன்னு கூட்டிக்கங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கொலைக்கு மரண தண்டனை ஆல்ரெடி இருக்கு. அது எந்த கொலையா இருந்தா என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை தான். ராமஜெயம் கொலைக்கும் உச்சபட்ச தண்டனை அது வந்து ஜாதிய வன்கொடுமை. இந்த கொலை இல்லையே, ஆணவ கொலை இல்லையே. அப்ப அவங்கள்ட்ட விடுதலை சொல்றாங்களா? அதுதான் தனி சட்டம் ஏற்று என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன். இருக்கிற சட்டத்தை வலிமைப்படுத்துங்க, இருக்கிற சட்டத்தை வேகப்படுத்துங்க. போக்சோ சட்டம் தனியா கொண்டு வந்துட்டீங்க, இப்போ குழந்தைகள் பாதுகாப்பாயிட்டாங்களா? இல்ல நான் ஏன் இத மகளிர் சட்டம் தனியா வச்சிருக்கீங்க, மகளிர் பாதுகாப்பாயிட்டாங்களா? இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது நான் இல்லன்னு சொல்லல. போக்சோ சட்டம்னு தனியா கொண்டு வந்ததுனால தான் வந்து அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு சிறப்பு விஷயம் இருக்கு. அந்த வழக்குகள் விரைவா முடிவதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு பேட்டி ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க, இல்லாட்டி அடுத்த முறை ஏன்ட்டே நானே உங்களுக்கு டேட்டா கொடுத்துறேன். என்ன தமிழ்நாட்டில் கொலை வழக்குகளுடைய விசாரணை வேகம் என்ன, தண்டிக்கப்பட்டவர்கள் கன்விக்ஷன் ரேட் என்ன, சரிங்களா, அப்பீல்ல விடுதலையான ரேட் என்ன, ஒரு கொலை வழக்கு முடியறதுக்கு சராசரி எத்தனை வருஷம் இருக்கு, இது ஒரு பார்த்து. அப்படியே இந்த பக்கம் போக்சோக்கு வாங்க. போக்சோல கன்விக்ஷன் ரேட் என்ன, போக்சோல எவ்வளவு தண்டிக்கப்படுறாங்க, எத்தனை வருஷம் தண்டிக்கப்படுறாங்க, எவ்வளவு வச்சுங்க. ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா பாருங்க. இதுதான் தலைவர் சொன்னார், சிஸ்டம் சேஞ்ச். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து 100 சட்டங்களும் 100 திட்டங்களும் 100 கோர்ட்ல உருவாக்கினாலும் ஒன்றும் குறையாது. இது ஒரு ஜாதிய வெறுப்புணர்வால பண்ற ஒரு விஷயம் தானே. அப்போ தனியா தானே நம்ம டீல் பண்ணணும்ங்கிறதுனால டீல் பண்ணிக்கங்க.
இன்னொரு கோர்ட்டு, இன்னொரு கேஸு, இன்னொரு ஜட்ஜ், தீர்ப்பு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தண்டனை மரண தண்டனை தானே, அந்த மரணம் இங்கே இருக்கே. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, கொலைக்கு வந்து சிறப்பு தண்டனை, சிறப்பு நீதிமன்றம் வச்சிடும். எதெல்லாம் ஆயுள் தண்டனை மரண தண்டனை வருமோ அதை பொசுக்குன்னு நிறைவேற்றி பொசுக்குன்னு செஞ்சிடும். 15-20 வருஷம் இருந்துச்சுன்னா அவர் வந்து எங்கால் அவர் உங்கால்னு 10 பேர் அவர் விடுதலைக்காக வந்துடுவாங்க. அப்போ மரண தண்டனைக்கு உரிய வழக்குகள் அதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அது செய்யலாம். ஒரு குற்றச்சாட்டு மரண தண்டனைக்கு வந்துருச்சா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேலே தான் அதை கொடுக்க முடியும். நான் செஷன்ஸ் கோர்ட்டு விட்டுட்டா தனியாகவே பிரிச்சுட்டு ஒரு ஐக்கியம் மர்டர் நடந்துருச்சு அல்லது ஒரு கேங் ரேப் நடந்துச்சு அந்த நிர்பயா கேஸில் அந்த மாதிரி, அப்போ மரண தண்டனைக்கு பொருத்தமான வழக்குகள் வந்துருச்சா அதுக்கே மொத்தமாக ஸ்பெஷல் கோர்ட் போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு யார் யார் இருக்கா சொல்லுங்கள். அண்ணன் செந்தில் பாலாஜி கேஸில் 2500 பேர் அக்யூஸ்ட். என்னைக்கு விசாரிச்சு முடிப்பீங்க? 2500 பேர். கனிமொழி அவர்களும் நேரு அவர்களும் சென்று பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பொதுவாக இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கிற இடத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட கட்சியினர் போக மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு திமுக சார்பில் அவங்க 2 பேரும் போயிருக்காங்க. எல்லாருமே போய்தான் ஆகணும். போனாங்கன்னா அதனால அவங்க நல்லவங்க ஆயிட மாட்டாங்க, போகலன்னா அதனால அவங்க கெட்டவங்க ஆயிட மாட்டாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பல சொன்ன நடுநிலைங்கிறது இவ்வளோ தான், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது. இது கவின் வந்து ஒரு தப்பான மனிதராகவே இருந்திருந்தாலும் கவினுடைய மரணத்தை ஏற்க முடியாது. அப்போ கவினுடைய குடும்பத்தின் பக்கம் நிற்க வேண்டிய நம்முடைய கடமை இவ்வளோ தான். அது எந்த காரணத்துக்காக நம்ம ஏற்க முடியாது. நாளைக்கு இந்த சுபாஷினி பாப்பா வேற ஒரு வீடியோ வெளியிடலாம், எனக்கும் கவினுக்கும் என்ன உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது, என்ன ஒருவன் நமக்கு தெரியல, அவர் காதலை சொன்னார்னு சொல்லுது. அப்புறம் வந்து இல்லை நாங்கள் வந்து வீட்டில் நான் சொல்லலை அப்படின்னா அது எனக்கு தெரியாது, அது இட் மே பி காம்ப்ளிகேட். என்ன சொன்னாலும் அந்த மரணத்தை ஏற்க முடியாது, இவ்வளோதான். அப்போ இவங்க போய் பார்த்தாங்க, அப்போ சரியாக போயிடுச்சு. இவர் போய் பார்க்கல, அதனால தப்பாக போச்சு. எனக்கு அது பிரச்சனை. அவரவருக்கு 1000 பிரச்சனை, 1000 காரணம், 1000 விஷயங்கள் இருக்கலாம். நான் மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா, கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போனாரா, இந்த இடத்துல நான் நிற்கல. அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு, கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் ஏன் சேர்த்தாங்க, அந்த கேள்வி தான் நிற்கிது. 60 பேர் வந்து சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க, 60 பேர் வந்து கள்ளச்சாராயத்தை ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க, 2 பேரல் எடுத்திருக்காங்க, டியூபு, அலுமினிய சட்டி, கேஸ் சிலிண்டர், அடுப்பு, ஒரு பெரிய கிச்சனே வச்சுருக்காங்க. மெகா கிச்சன் ஏதோ சேனலில் போடுவாங்க, அந்த மாதிரி பெரிய கிச்சனே வச்சுருக்காங்க. 2 பேரல், 2 அடுப்பு, தரக்கில் போடுறதுக்கு இது அலுமினிய பாத்திரம், இரும்பு பாத்திரம், கேஸ் அடுப்பு, கமர்ஷியல் சிலிண்டர். நல்ல மனுஷன் டொமஸ்டிக் சிலிண்டர் யூஸ் பண்ணாமல் கமர்ஷியல் சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கான். அவ்வளோ யூஸ் பண்ணிருக்காங்க. போனாங்களா, பிடிச்சாங்களா, ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன் 60 பேர் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சற தைரியம் ஒருத்தர் எப்படி வந்துச்சு? நீங்கள் பிடிச்சிங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் திரும்ப முதல்ல இருந்து கேட்குறேன், அந்த தைரியம் எப்படி வந்துச்சுங்கிறது மட்டும்தான். அந்த கொலை நடந்துச்சு, கொலை செய்தவர்கள் குற்றச்சாட்டு பண்ணி கைது பண்ணிட்டீங்க, எனக்கு அதில் சந்தேகமே இல்லை, இன்னைக்கு நாளைக்கு பண்ணியிருப்பீங்க. அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன், அந்த அச்சமற்ற தன்மை எப்படி வந்துச்சு கேட்குறேன். அப்போ கள்ளச்சாராய மரணத்தை பார்த்து அத்தனை ஒரு பீதி வந்திருக்குமா இல்லையா? மதுராந்தகத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் மரணம் நடந்துச்சு, விழுப்புரத்தில், அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று கள்ளக்குறிச்சியில், இப்போ திரும்ப காய்ச்சினாங்க. அப்போ கள்ளச்சாராயம் காய்ச்சற யாருக்கும் பயம் இல்லை, கொலை செய்கிற யாருக்கும் பயம் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, title sponsor GT Holidays, South India's #1 travel brand, powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி, டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayul Tarum Ayurveda.